இந்த புதிய நாளிலே வலைத்தளத்தின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட தேவனுடைய ஆவியானவருக்கு முன்பாக உட்கார்ந்து வேத வசனங்களை கற்றுக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட நாம் அந்த விசுவாச குடும்பம் என்பதை படைப்பிலிருந்து பார்க்கிறோம். அந்த படைப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது படைப்பு என்ற வார்த்தைக்குள்ளே 2 படைப்பு, பெரிய படைப்பு இருக்குது. ஒன்று வானங்கள், இன்னொன்று பூமி. வானங்களை ஆண்டவர் எப்படி படைத்தார், காணப்படாதவைகளை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். பூமியில் நேற்று தினத்தில் அது ஆண்டவர் எப்படி படைத்தார், 6 நாட்கள் 6 யுகங்கள், அந்த காரியங்களெல்லாம் நம்ம படித்தோம். கர்த்தர் அவருக்கு காலங்கள் ஒரு ராஜாமம், ஒரு நாள் அவருக்கு 1000 வருடம் போல என்று வேதத்தின் மூலமாக நம்ம பார்த்தோம். ஸோ ஆண்டவர் படைக்கும்போது படைப்பின் வரலாறு ஒரு நீண்ட வரலாறு. அது பெரிய ரகசியங்கள் நிறைந்த வரலாறு. அந்த 2வது சம்பவத்தை மனிதனை படைத்தார். மனிதன் சொன்னால் ஃபேமிலி, குடும்பத்தை படைத்தார். குடும்பத்தை ஏன் படைத்தார் அப்படின்னா பக்தி உள்ள சந்ததியை பெற. 2வது அந்த குடும்பத்தை அவர் பழகி பெருகி பூமியை நிரப்பணும்னு சொல்லி சொன்னார். 3வது பெரிய சம்பவம் மனித குடும்பம் பாவத்தில் விழுது. மனிதனுடைய குடும்பம், மனிதன் குடும்பம் பாவத்தில் விழுது. அதாவது மனித ஆத்துமா, ஆவி தேவ சித்தம் செய்யாமல் அந்நிய சித்தம் செய்ய, அதாவது வஞ்சிக்கப்படுதல். இந்த பெரிய சம்பவம். அதற்கு பிறகுதான் ஒரு நீண்ட சம்பவம். அது என்னென்னா சால்வேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆர் சால்வேஷன் ஆஃப் த சோல். ஒரு ஆத்ம விடுதலையை பற்றிய ஒரு பெரிய சம்பவம். அந்த 4ஐயும் நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். இன்றைக்கு நம்ம மனிதனை படைத்தது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மனிதனை படைத்தது பற்றி. இதை நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 31 வரைக்கும் அதை பார்க்கலாம். இது 6வது நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் 26, 27, 28 மிக முக்கியமான வசனங்கள். இதை தான் நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒரு சில நாட்களாக பார்க்க போகிறோம். இந்த 26ஆம் வசனம் நம்ம முதல்ல ஒரு சேர இந்த 31 வரைக்கும் எல்லாருமே வாசித்தரலாம். வாசித்த பிறகு நம்ம இதை தியானிக்கலாம். நீங்கள் யாராவது ஒருத்தர் மியூட்டை நீக்கிட்டு 26லேருந்து 31 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவதாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊழும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, உங்கள் கழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகல வித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஆமென். இந்த 6 வசனங்களில் படைப்பினுடைய முழுமையை நம்ம பார்க்கிறோம். இங்கே கர்த்தர் தான் செயலாற்றுகிறார். இங்கே படைப்புகள் செயலாற்றல, கர்த்தரே செயலாற்றி கொண்டிருக்கிறார், கட்டளை இடுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா
மனிதனை படைச்சிட்டு மனிதனுக்கு பூண்டுகளை, அதாவது பழங்களை, அதாவது பயிர் வகைகளினுடைய சிறப்பான கனிகளை உணவாக கொடுக்குறார். அப்புறம் பயிர் வகைகளுடைய பச்சையான பகுதிகளை மற்ற மிருகங்களுக்கு கொடுக்குறார். அப்படி கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, அவர் பார்க்குறாரு, தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் அவர் பார்க்குறாரு. அவர் அது வரைக்கும் நல்லது நல்லதுன்னு கண்டவர் இப்போ மிகவும் நல்லது என்று கண்டார். இப்போ பாருங்கள், மனிதனுடைய படைப்பு ரொம்ப முக்கியமானது. அது 3 வசனங்களுக்குள்ளே இருக்குது. அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். அது 26ஆம் வசனம், 27, 28. நீங்கள் 26ஆம் வசனம் மனிதனை படைப்பதற்கு ஆன தேவனுடைய திட்டம். அந்த 26ஆம் வசனம் தேவனுடைய திட்டம், அவருடைய மனதில் இருக்குது. அந்த திட்டம் அவருடைய சிந்தையில் அது இருக்குது. அது அவர் நெடுநாளாக அதை குறித்து அவர் அதை திட்டம் பண்ணி அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருகிறார். அப்போ 26ஆம் வசனம் மனிதனை படைப்பதை குறித்த ஒரு திட்டம். எப்படின்னு பாருங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இது அவருடைய மனதில் இருக்கிற திட்டம். மனிதனை ஏன் படைக்கணும், எப்படி படைக்கணும், எதற்காக படைக்கணும், ஏன், எப்படி, எதற்கு, இந்த கேள்வியை நம்ம எல்லா வசனங்கள்லையும் கேட்கணும். வேத தியானத்தின் போது நம்ம இப்படி கேட்கணும். ஏன், எப்படி, எதற்காக. இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா அந்த கேள்விகளை தேடி நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல தியானம் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக. இதில் நமது என்ற வார்த்தை முதல்ல வருது. கடவுள் என்பவர் ஒருவர் தான் அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொதுவான கருத்து. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நமது சாயலாக நமது ரூபத்தின். மற்ற படைப்புகளை படைக்கும்போது அவர் இப்படி சொல்லலை. மற்றவைகளெல்லாம் வார்த்தையினால் படைச்சிட்டார். அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பலத்த சௌரியவான்கள் உருவாக்கப்பட்டார்கள். நீங்க பாருங்க, சகல சிருஷ்டிப்பும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறது. எல்லா உயிரினங்களும் இன்று வரை, படைத்த நாள்ல இருந்து இன்று வரை படைத்தபடியே இருக்குது. மனிதன் மட்டும்தான் படைத்தபடி இல்லை, படைத்தபடி அவன் இல்லை. ஆனால் மனிதனை அவர் படைக்கும்போது இந்த மனிதனை வெறும் வார்த்தையால் படைக்கலை. அவர் மைண்டில் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார். அந்த திட்டம் என்ன தெரியுமா? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனிதன், அந்த மனுஷன் அப்படிங்கிறத சிங்குலர் ஃபார்ம், அதாவது அது ஒருமையில் இருக்குது. மனிதன் அது ஒருமை. இப்போ பாருங்க, மனிதனை படைக்கும்போது தமது சாயல் தமது ரூபம் என்ற வார்த்தையை அவர் அங்கே பயன்படுத்துகிறார். தமது சாயல் தமது ரூபம். இப்போ கடவுளுடைய சாயல் கடவுளுடைய ரூபம் என்றால் என்ன? நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய முக ரூபம், நம்முடைய உடல், இது கை கால், இது மாதிரி தான் கடவுள் இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அப்படி இல்லை. கடவுளுக்கு ரூபம் கிடையாது. ஆனால் அவர் சாயலில், அவருடைய ரூபத்தில் நம்ம உண்டாக்குனார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம் என்பது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். சாயல் என்றால், சாயல் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய மூவொரு தன்மையை குறிக்குது. மூவொரு தன்மையை, அதில் தான் நமது அப்படிங்கிற வேர்டு வருது. மூவொரு தன்மையை குறிக்கிறது. நமது ரூபம் என்பது அவருடைய பண்பு. கடவுளுக்கு நாம் அறிந்தபடி, வேதத்தின்படி அறிந்தபடி 9 பண்புகள் இருக்குது. அந்த பண்புகளை நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கார். வெளிப்படுத்தாத நமக்கு தெரியாது. அதை நம்ம நேற்று பார்த்தோம். அதாவது உபாகமம் 29:29 அந்த வசனத்தை பார்த்துருங்க. உபாகமம் 29:29 அதை நேற்று தேடணும், எனக்கு அது ஞாபகத்தில் இல்லை. 28 அது 29 என்ன சொல்லியிருக்கிறாரு அதை நீங்கள் பாருங்கள். அந்த வசனத்தை பாருங்கள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள்,
நமக்கு அறிவிக்கப்படாத, நமக்கு வெளிப்படுத்தப்படாதவைகளெல்லாம் அது தேவனுக்குரியது. அதை போய் எட்டி பார்க்கக்கூடாது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் மூடிட்டார், அதை திறந்து பார்க்கக்கூடாது. திறந்து பார்த்தா மரணம் வரும். அதனால் மறைவானவைகளை நம்ம திறந்து பார்க்க வேண்டாம். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, இந்த வேத வார்த்தையின் மூலமா, வேதத்தின் மூலமா வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்போ வெளிப்படுத்தப்பட்டவைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வியாதத்தை தியானிக்கிறோம். வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்போ இந்த முதல் 26ஆம் வசனம் மனிதனை அவருடைய மனதில் ஒரு திட்டம் வச்சிருந்தார், படைப்பதற்கான ஒரு திட்டம் வச்சிருந்தார். அந்த திட்டத்தின்படி அவர் படைக்க ஆரம்பிக்கிறார். 27ஆம் வசனம் மனிதனை படைத்த செயல் திட்டம், அதை அவர் செயல் வடிவம் கொடுக்கிறார். மனதில் இருக்கிறத செயலில் காட்டி அதை மனிதனை உருவாக்குறார். 28ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, 8ஆம் வசனம் தேவனுடைய எதிர்பார்ப்பு, மனிதனை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இது அவருடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினதை இந்த 27ஆம் வசனம் சொல்லுது. 28ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர் படைத்து முடித்த பிறகு மனுஷன் எதற்காக படைக்கப்பட்டான்? முதல்ல அவருடைய திட்டம், ரெண்டாவது எப்படி மனிதனை படைக்கணும்னு படித்தார், மூன்றாவது எதற்காக. இப்போ மனிதனை ஏன் படைத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மனிதன் அவர்களை பார்த்து அவர் சொல்கிறார், படைச்சு முடித்த பிறகு அவர்களை பார்த்து சொல்கிறார், பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவதந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். இப்போ அவர் பூமியை படைத்து சகல அதிகாரம் உடையவர். அந்த முழு அதிகாரத்தையும் யார்கிட்ட கையில் கொடுத்துட்டாரு? மனிதனிடத்தில் கொடுத்துட்டார். அப்போது அவர் அந்த 28ஆம் வசனத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு, மனிதன் எப்படி வாழணும், ஆளுகை உடையவனா, அதிகாரம் உடையவனா, பூமியின் மேலே சகல வல்லமை உடையவனா வாழணும் சொல்லி ஆண்டவர் அந்த அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்தார். அப்போ 26ஆம் வசனம் மனிதனை தேவன் எப்படி படைக்கணும்னு ஒரு திட்டம் வச்சிருந்தார். 27ஆம் வசனம் அந்த திட்டத்தை செயல் வடிவம் கொடுத்து மனிதனை உருவாக்கினார். 28ஆம் வசனம் தேவன் தம்முடைய முழு அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்து பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்போ ஆட்சியும் அதிகாரமும் ஆண்டவரிடத்திலிருந்து, சர்வ வல்லவரிடத்திலிருந்து பூமியின் ஆட்சியும் அதிகாரமும் மனிதனிடத்தில் வந்துட்டு. இப்போது நம்ம இந்த 3 வசனங்களை பற்றி என்ன பார்க்குறோன்னா, அவருடைய திட்டம், அவருடைய செயல் வடிவம், அவருடைய எதிர்பார்ப்பு. அதை மொத்தத்தில் சொன்னோம்னா திட்டம், செயல் வடிவம், சித்தம் என்று நம்ம அந்த 3 வசனங்களை சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், மனிதனை படைக்கும்போது அவருடைய சிந்தையில் என்ன இருந்துச்சுன்னா, அவருடைய சாயல், அவருடைய ரூபம். இப்போ நம்ம சாயல்னா என்ன, ரூபம்னா என்னன்னு படிக்க போகிறோம். தேவனை பற்றிய அந்த உபாகம் 29:29 சொன்னது போல மறைக்கப்பட்டவைகளை நம்ம பார்க்கக்கூடாது. தேவனுடைய குணங்கள் என்னென்னு நம்ம பார்க்க வேண்டாம். அதில் 9 குணம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. 9 குணம். அதை 3 பகுதியாக, 3 பகுதியாக 9ஆக நம்ம பிரிக்கலாம். முதல் 3 பகுதி தனிப்பண்புகள். அதை யாரோடையும் அவர் பகிர்ந்து கொள்ள மாட்டார். தேவனுடைய தனிப்பண்புகள், அதை இண்டிவிஜுவல் யூனிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அது தனித்தன்மையானது, அதை யார்கிட்டையும் அவர் கொடுக்க மாட்டார். அந்த பண்புகள் என்ன? அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி. ரெண்டாவது, அவர் சர்வ வியாபி, அவர் ஓம்னிபட்டன். ரெண்டாவது, சர்வ ஞானி, ஒம்னிஷியன். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. இந்த 3ஐயும் யாரோடையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். அது அவருடைய தனித்துவமான பண்பு. இதை பகிர்ந்து கொள்ளலை. சர்வ வல்லவர், அந்த எங்கும் அவர் பெரிய வல்லமை உடையவர்.
அவருடைய படைப்பின் வழியாக நம்ம அதை பார்க்குறோம். எப்படிப்பட்ட படைப்பு அவர் படைத்தார், அதை வந்து எப்படி அவர் ஆளுகை செய்கிறாருங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த 3 பண்பு ரூபம், சாயல். இந்த ரூபம் என்கிறது வந்து தேவனுடைய மூவொருமையை குறிக்கிறது. அதாவது முதல் பண்பு அவர் பரிசுத்தர். நீங்கள் வேதத்தில் பரிசுத்தத்தை பற்றி சொல்லும்போது 3 முறை வரும். அதை ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் வந்து அவர் பரிசுத்தர் 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 என்று மும்முறை சொல்லிச்சு. அவர் முக்காலத்திற்கும் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தினுடைய பொருள் என்ன? 3 முறை சொல்லப்படுகிறதுடைய பண்பு என்ன? அவருடைய ரூபம். அவர் முக்காலத்திற்கும் பரிசுத்தர். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் 3க்கும் அவர் பரிசுத்தர். அதே மாதிரி அவர் நீதி உள்ளவர். முக்காலத்துக்கும் முன்னீதி உள்ளவர். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் 3 காலத்துக்கும் அவர் பரிசுத்தர், நீதிபரர். அதே போல அவர் அன்புள்ளவர். அவர் மாறாதவர். அவரும் முக்காலத்துக்கு உரியது. அவர் கடந்த காலத்திலும் அன்புள்ளவர், நிகழ்காலத்திலும் அன்புள்ளவர், வருங்காலத்திலும் அன்புள்ளவர். இப்போ மனிதனுக்கு இந்த பண்புகளை கொடுத்தார். படைக்கும்போது மனிதனை பரிசுத்தமாக படைத்தார், நீதி உள்ளவனாக படைத்தார், அன்புள்ளவனாக படைத்தார். அப்போ அவர் ரூபம்னா என்ன, சாயல்னா என்ன, அவருடைய ரூபம்னா என்ன? அவர் வந்து நம்மை பரிசுத்தமானவனாக படைக்கணும்னு படைத்தார். தம்மை போல படைத்தார். பரிசுத்தம் உள்ளவனா, நீதி உள்ளவனா, அன்புள்ளவனா. மனிதனிடத்தில் தேவனுடைய ரூபம் வெளிப்பட்டது. இப்போ அவருடைய சாயல் அப்படின்னா என்ன? அவருடைய பண்பு, அவருடைய நிரந்தரமான பண்பு. அவருடைய நிரந்தரமான பண்பு 3 இருக்கு. என்னன்னா, அவர் சுயாதீனமானவர். அவர் தனித்து இயங்குகிறவர். அவருக்கு துணையெல்லாம் தேவையில்லை. அவர் தனித்து இயங்குபவர். 2வது, அவர் ஆரோக்கியமானவர். அதாவது அவருடைய தன்மையில் அவர் எல்லாவற்றிலும் ஆரோக்கியமானவர். நீங்கள் அன்பில் ஆரோக்கியமானவர், நீதியில் ஆரோக்கியமானவர், பரிசுத்தத்தில் ஆரோக்கியமானவர், எல்லாத்துலேயும் அவர் தான் ஈடு இணையற்றவர், நிகரற்றவர். அவர் ஆரோக்கியமானவர். அப்புறம் 3வது, மரணம் இல்லாதவர். அவருக்கு துவக்கம் முடிவு கிடையாது. இதே மாதிரி நம்ம படைத்தார். எப்படின்னா, சுவாதீனமானவனா, மனிதனை சுவாதீனமானவனா, ஆரோக்கியமானவனா, மரணம் இல்லாதவனா படைத்தார். படைக்கணும்னு திட்டம் பண்ணார். எப்படி? ஒரு மனிதனை உருவாக்கணும். அந்த மனுஷன் நம்மை போல பரிசுத்தம் உள்ளவனா, நீதி உள்ளவனா, அன்புள்ளவனா, சுவாதீனம் உள்ளவனா, ஆரோக்கியமானவனா, மரணம் இல்லாதவனா படைக்கணும் அப்படின்னு அவர் இந்த ஆதியாகமம் 1:26 திட்டம் பண்ணார். அந்த வசனத்தை திரும்ப பாருங்க. அவர் சொல்லும்போது, இப்படி ஒருவனை படைத்து சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் வரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். ஆட்சி அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கு. அவர்தான் சகல அதிகாரமுடையவர். அவர் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய ஆட்சி அதிகாரத்தை மனிதனோட பகிர்ந்து கொண்டார். வேற யாரோடையும், தூதர்களோட பகிர்ந்து கொள்ளல. தூதர்கள் பணிவுடைய நாவிகள், கர்த்தர் சொல்றதை செய்யணும், அவ்வளவுதான். தூதர்களுடைய வல்லமை வந்து மனிதனுடைய வல்லமையை விட பெருசு. பெரிய வேலைகளை செய்வாங்க. ஆனா தூதர்களோட அவருடைய சுவாபத்தை அவர் வந்து பகிர்ந்து கொள்ளலை. அவர் விரும்பினது நம்ம மனிதனை அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தில் படைச்சார். எப்படி? பரிசுத்தமானவனா, நீதி உள்ளவனா, அன்புள்ளவனா, சுவாதீனம் உள்ளவனா, ஆரோக்கியமானவனா, மரணம் இல்லாதவனா படைக்கணும் அப்படின்னு திட்டம் பண்ணார். எந்த அளவுக்கு பாருங்க அவர் மனிதனை நேசிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கருவில் இருக்கும்போது நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்காக என்னெல்லாம் உண்டாக்கணும். ஒரு தகப்பன் வீடு கட்டணுங்கிறான், அவருக்கு வேண்டிய நிலங்கள் வாங்கணுங்கிறான், வாகனங்கள் வாங்கணுங்கிறான், அந்த உடைகளை வாங்கணும், வீட்டில் பொருட்களை நிறைஞ்சு போடணும், பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்களை வாங்கி போடணும், என்னெல்லாம் கற்பனை பண்ணி ஒரு நல்ல தகப்பன் வந்து எல்லாம் செய்கிறான். அதை மாதிரி கர்த்தர் வந்து மனிதனை படைக்கும்போது அண்ட சராசரத்தெல்லாம் படைச்சிட்டு பூமியில் சகலத்தையும் விதவிதமாக சேனையாக படைச்சார். ஆனால்
மனிதனை படைக்கும்போது ஒரே ஒரு மனிதனை தான் படைத்தார். ஒரே ஒரு மனிதனை. அந்த ஒரு மனுஷனுக்கும் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனில் அவருடைய சுபாவம் இருந்தது. அந்த ஜீவனில் என்ன இருந்தது? அவருடைய சுபாவம். என்ன சுபாவம்? பரிசுத்தம் இருந்தது, நீதி இருந்தது, அன்பு இருந்தது, சுவாதீனம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, மரணம் இல்லாமல் அந்த சுபாவங்கள்லாம் இருந்தது. உலகத்தில் ஆண்டவர் படைக்கும்போது தூதர்களை இப்படி படைக்கலை, வார்த்தையால் படைச்சிட்டார். சகல சிருஷ்டி போல வானம் பூமி இதெல்லாம் வார்த்தையால் படைச்சிட்டார். வானத்தை வார்த்தையால் படைச்சிட்டார், வானத்தில் உள்ளவைகளை வார்த்தையால் படைச்சிட்டார். அதெல்லாம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு வல்லமையானது. அதெல்லாம் அந்தரத்தில் தொங்க விட்டு ஒன்றோட ஒன்றை இணைச்சி அப்படியே ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு டெக்னீஷியனாக அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் மனிதனை படைக்கும்போது மட்டும் வெறும் வார்த்தையால் படைக்கலைங்க. உங்களை என்னையும் படைக்கும்போது ஆண்டவர் அவ்வளவு தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்துகிறார், முழு சிந்தையும் பயன்படுத்த. அதனால தான் அவர் சொல்கிறாரு நம்ம பார்த்து, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஏன்னா அவர் பிடுங்கி போட்ட அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் நமக்கு கொடுத்து அவ்வளவு டைம் எடுத்து மனிதனை படைத்தார். நம்முடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியுதா? இப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாருங்கிறது உங்களுக்கு புரியுதா? இது எல்லாத்துக்கும் இந்த 9 பண்புகளுக்கும் வசனம் இருக்குது. சர்வ வல்லவர், யாத்திரையாமோ ஆதியாகமம் 17:1. சர்வ வியாபி அதிலே இருக்குது. சர்வ ஞானி யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. அவர் ஞானம் உள்ளவர். எல்லாத்துக்கும் தனித்தனி வசனம் இருக்கு. என்னுடைய புத்தகத்தில், இந்த தனிநபர் ஆத்துமாதாய புத்தகத்தில் இது எல்லாத்தையும் விவரமாக சொல்லியிருக்கிறேன். ஆத்துமாவை கர்த்தர் நேசிக்கிறார். இன்னும் பாருங்க, மனிதனுக்கு ஒரு ஜீவனை தான் கொடுத்தார். மல்கியாவின் புத்தகம் இந்த காரியத்தை ஒன்றை பாருங்க. இப்போ ஒரு உண்மை நமக்கு புரியும், தேவனுடைய மகத்துவம் நமக்கு புரியும். அவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். மல்கியா பழைய ஏற்பாட்டு நூல்களில் கடைசி நூல், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. 15ஆம் வசனம், 2:15. ஆதியாகமம் 1:26, 27, 28 அப்படியே மல்கியா தீர்க்கதரிசி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால சம்மைஸ் பண்றாரு, அதை திரும்ப கூறுறார். அது தேவனுடைய மனதில் இருந்த திட்டத்தை அவர் சொல்றார். இந்த திட்டம் என்ன? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆவி, திருமணத்தில் கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்ட பிறகுதான் பிள்ளை பெறணுங்கிறது தேவனுடைய திட்டம். திருமணத்துக்கு முன்னால் பிள்ளை பெற்றா அது சட்டப்பூர்வமாக தப்பு. மனைவியினிடத்தில் பெறுகிறது தான் வாரிசு. மனைவி அல்லாதவளிடத்திலிருந்து பெறுகிறதெல்லாம் வாரிசு கிடையாது. அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவருடைய மனதில் என்ன இருந்தது? இந்த உலகத்தில் சகலத்தையும் அவ்வளவையும் விதவிதமாக எண்ணற்ற சேனையாக படைத்தார். அதிலெல்லாம் வெரைட்டி இருக்குது. எல்லா உயிரினத்தில், இப்போ நாயில் பல வகையான வெரைட்டி இருக்கு. ஆனால் மனிதனில் வெரைட்டி கிடையாது. நிறம் மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த மாற்றமும் கிடையாது. முகத்தில் மாற்றம் கிடையாது, மூக்கில் மாற்றம் கிடையாது, கண்ணில் மாற்றம் கிடையாது, வாயில் மாற்றம் கிடையாது, இரத்தத்தில் மாற்றம் கிடையாது. மனிதன்கிறது ஒருவன் தான். அது கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்டவன் தான். இன்றைய வரைக்கும், பூமி உலகம் உண்டானது வரைக்கும் அது மாறவே இல்லை.
பரிணாமம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் கிடையாது. ஏன்னா இந்த பூமியில் மற்ற விலங்கினங்கள், மற்ற உயிரினங்கள் எல்லாம் அவைகள் பேரினம் சிறப்பினம் என்று இருக்குது. மனிதனுக்கு சிறப்பினம் கிடையாது. மனிதன் யூனிக் பர்சனாலிட்டி. இப்போ பாருங்க, மனிதனை மாத்திரம் ஒரு மனிதனை ஏன் படைச்சாரு அப்படின்னா, அந்த மனிதனுக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். முதல்ல ஆதாமை படைச்சார். ஆதாமுக்கு ஒரு துணைய அவர் இன்னொரு ஜீவனை வச்சு படைக்கல. ஆதாமுடைய ஜீவனிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். இப்போ பாருங்க, அந்த ஜீவன் அழியவே அழியாது. இப்போ நான் சொல்ற பாருங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன், எனக்குள்ளே இருக்கிற ஜீவன், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன் தான் இன்றைய வரைக்கும் பிரிஞ்சுக்கிட்டே வருது. இது அழியலை, இது அழியவே அழியாது. இது நித்தியமானது. நியாய தீர்ப்புக்கு பிறகு 2 வகையான நித்தியம் இருக்குது. ஒன்று நித்திய சந்தோஷம், இன்னொன்று நித்திய நரகம். அப்போ ஆதாமிலிருந்து படைக்கப்பட்ட எல்லாரும் அந்த சந்ததி அதாவது கணவன் மனைவியும் இணைந்து ஒரு பிள்ளைய பெறுறாங்க. அப்போ அவங்களுடைய ஜீவன் அந்த பிள்ளையினிடத்துல வருது. பிறகு அந்த கொஞ்ச காலத்தில் அந்த தகப்பனும் தாயும் மரிச்சு போயிடுறாங்க. அவங்களுடைய சரீரம் தான் மரிக்குது, ஜீவன் மரிக்கல. அந்த ஜீவன் அவரிடத்திலிருந்து பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள்ல இந்த உலகத்தில் வாழுது. அவர்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் மீண்டும் தேவனிடத்துக்கு போயிருது. இப்போ கணவன் மனைவி தேவனுடைய ஒத்தாசையின்படி பிள்ளைகளை பெறுகிறோம். இப்போ ஆதாமினுடைய ஜீவன் இன்றைக்கு இருக்கா? எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற 750 கோடி மக்களுக்குள்ளேயும் இருக்குது. அது அழியவே இல்லை, அது பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் வருகை மட்டும், இந்த உலகம் புதிய வானம் புதிய பூமி படைக்க மட்டும் அந்த ஜீவன் போயிட்டே தான் இருக்கும். பிள்ளைகள் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே தான் இருக்கும். ஜீவன் மரிக்காது, ஜீவனை அழிக்க முடியாது. அந்த ஜீவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஜீவன் வாழ்ந்த உடல்கள் தான் மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணப்படுகிறது. எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் பாருங்க. அவருடைய கணக்கு தப்பே ஆகாது. அவர் சர்வ ஞானி, சகலத்தையும் அவர் படைத்தவர். சிந்தித்து பாருங்க, ஆதாமினுடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லப்படுகிறோம், ஆதாமினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். அதே நேரத்தில் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஆதாம் பாவத்தில் விழுந்ததுனால ஆதாம கர்த்தர் படைத்தார். இது 2வது படைப்பு. அந்த 4வது படைப்பு மீண்டும் ஆதாமை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த 2வது ஆதாம் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மனித பிறப்பல்ல, அவர் தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர். அதான் 4வது சம்பவம். இந்த 2க்கும் இடையில மனிதனுடைய வீழ்ச்சி இருக்கு. அதுதான் 3வது சம்பவம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் அழியாது. அது சந்ததி சந்ததியா போயிட்டே இருக்கு. அதுக்கு பேர் ஜீவ வழி. அந்த ஜீவ வழி பிள்ளைகளிடத்துல போயிட்டே இருக்கு. அது நிறுத்தவே முடியாது, அது போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஜீவன் வாழ்ந்த சரீரம் ஒரு நாள் சட்டையை கழட்டி போடுற மாதிரி கழட்டி போடுவோம். அன்றைக்கு அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுவோம். ஆனால் அந்த சரீரத்தில் வாழ்ந்த ஜீவன் மீண்டும் தேவனிடத்தில் போயிடும். அது எங்கே உட்கார்ந்துருக்கும்? நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கும். நியாய தீர்ப்பு உண்டாகும் போது உலக தோற்றம் முதல் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் இந்த பூமியில் பிறந்த எல்லாரும் அவரவர் வரிசையில் கொண்டு வரப்படுவோம். அதை வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 2 வரிசையில் நிற்பாங்க. ஒன்று செம்மறியாடு வரிசை, இன்னொன்று வெள்ளாட்டு வரிசை. ஆண்டவர் சொல்றாரு, நான் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியாக பிரிப்பேன்.
பாருங்க, நம்முடைய ஜீவன் அழியாதது. ஆகையினால தான் அந்த ஜீவனை ரட்சிக்கணும்னு சொல்லி தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தார். உங்களுக்கு புரியுதா? நம்முடைய ஜீவனை கர்த்தர் நேசிக்கிறார். மனிதனை நேசிக்கிறது போல வேற எதையும் அவர் நேசிக்கலை. வானங்களை நேசிக்கலை, பூமியை நேசிக்கலை, தூதனை நேசிக்கலை, எதையும் நேசிக்கலை. ஆனால் மனிதனை மட்டும் அவ்வளவு கடந்து நேசிக்கிறார். ஏன்னா இந்த மனிதனுக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கு, அவர் தந்த ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனை அழிக்கிறதுக்கு சத்துரு முயற்சிக்கிறான். சத்துரு அழிக்க விட மாட்டார், அவர் மீட்டெடுப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களுக்காக ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய ஜீவனை கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்பின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தருகிறேன். தூய ஆவியானவரே, எங்களோடு பேசி எங்களை கர்த்தாவினுடைய கண்களில் இருக்கிற செதில்களை எடுத்து போடுகிறேன். ஞானம் தருகிறேன். கிருபைக்குள் மறைத்து கொள்வீராக. தொடர்ந்து உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.